ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்தை விட்டு எப்பவுமே விலகிறது கிடையாது. அவர் வந்து எப்பவுமே வந்து பிருந்தாவனத்திலே இருக்கிறார். அவர் வெளி மதுரால வேற, துவாரகால வேற உருவத்துல இருக்கிறார். பிருந்தாவனத்துல இருக்கிற கிருஷ்ணர், புல்லாங்குழல எழுதி இருக்கிற கிருஷ்ணர், மயில் தோகை அதாவது மயில் இறகை வைத்திருக்கிற கிருஷ்ணர், புல்லாங்குழல எழுத்திருக்கிற கிருஷ்ணர். அவர் பிருந்தாவனத்தை விட்டு எங்கேயுமே போறதில்லை. பிருந்தாவனத்திலே அவர் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார். கோபிகளினுடன் நித்திய லீலைகளை புரிந்து கொண்டிருக்கிறார். காதல் செய்து கொண்டிருக்கிறார். பிருந்தாவனத்தில் கோபிகளுடன் காதல் செய்து கொண்டிருக்கிறார். கோபாலர்களுடன் விளையாட்டு கொண்டிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு எங்கேயுமே போறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பகவான் கிருஷ்ணர் பல்வேறு விதமாக தன்னை விரிவுபடுத்திக் கொள்கிறார். அறக்கரை அழிப்பதற்கென்ற ஒரு கிருஷ்ணராகவும் அந்த மாதிரி ஒரு கிருஷ்ணராக விரிவடைந்திருக்கிறார்.